சென்ட்ரல் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பகுதியில யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பரபரப்பான திருப்பம் நடந்திருக்கு. ஒருபுறம் வான்வழி தாக்குதல், மறுபுறம் உலக பொருளாதாரத்தையே உலுக்கக்கூடிய அளவிற்கு கடல்வழி முற்றுகைகள். ஆனால் இதற்கிடையே நடந்த ஒரு சம்பவம் உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2024 டிசம்பர் முதல் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அமெரிக்க பெண்மணியான டெனானா கெவாரியை திடீரென ஈரான் அரசு விடுதலை செய்துள்ளது. இதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நல்லெண்ண நடவடிக்கை, கெஸ்டர் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அதே நாளில் இரண்டு நாடுகளும் ஒன்றோட ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். தெற்கு ஈரானிய கடலோர பகுதிகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா ஒரே நாளில் இரண்டு பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் கார்க் ஐலாண்ட் அருகே சென்று கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்கா தன்னுடைய ஹெல்ஃபயர் ஏவுகணையை வீசி தாக்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள பெரிய அமெரிக்க ராணுவ தளம் உட்பட பக்கத்து நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வீசியுள்ளது. உலகிற்கு தேவையான 1/5 கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகள், ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலின் நுழைவாயிலான பாபெல் மந்தப் கடல் வழியையும் மூடிவிடுவோம் என்று ஏமனின் ஹுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இரண்டு முக்கிய கடல் வழியும் மூடப்பட்டால் பொருளாதாரமும் வர்த்தகமும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும். ஒரு கைதியை விடுவித்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே சமாதான பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது இது ஒரு போராக மாறுமா என்று அச்சம் ஏற்படுகிறது.